இந்த காலத்தில் பெட் அனிமல் வளர்க்குறது ஒரு ஃபேஷன் ஆகிடுது. 70-80 எங்கேருந்தோ ஒரு நாய்க்குட்டியோ பூனைக்குட்டியோ வீட்டுக்கு வரும். மீதம் வைக்கிற சாதம், எலும்பு துண்டு அதை போடுவாங்க. அந்த ஜீவராசிகளுடைய வாழ்க்கை நம்ம வீட்டு வாசப்படிக்கும், நம்ம போகிற இடம், தோட்டம், துறவு, வயக்காடு அது வரைக்கும் மட்டும்தான் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆதிக்கம் வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சது. தற்போது கேட்கவே வேணாம், நம்மளில் ஒருத்தராகி உலா வராங்க. குழந்தைங்களுக்கு அவங்க தான் ஆசையும் பாசமும் உள்ள நண்பர்களாக மாறிடுறாங்க. நம்மக்கிட்ட பேசுறது குறைஞ்சி போச்சு. காலேஜிலேருந்து வீட்டுக்கு வந்தவுடன் முதல் பேச்சு அவங்கக்கிட்ட தான் இருக்குது என்று அங்காளாய்த்து கொண்டிருந்தாள் ஜானு. ஏன் ஜானு, என்ன ஆச்சு? உன் பொண்ணு உன்கிட்ட பேசுகிறத விட ட்ரஃபல்கிட்ட தான் அதிகமாக பேசுகிறாளோ? உன் பொசசிவ்னஸ் ஒரு பொறாமையாக மாறுறது போல தோணுதே என்று சிரித்துவிட்டு சொல்லிவிட்டு போனாள் லக்ஷ்மி. ட்ரஃபல் என் செல்லக்குட்டியின் செல்ல சிநேகிதன். அம்மா, நான் நாய் வளர்க்கணும் என்று காலேஜ் 2ஆம் ஆண்டு படிக்கும்பொழுது அடம் பிடித்தாள் என் செல்லக்குட்டி. அதெல்லாம் வளர்க்க முடியாதுமா. நம்ம 3 பேரும் காலையில் போயிட்டு சாயந்தரம் வரோம். நம்ம வெளியில் போகணுமா, அதை தனியாக விட்டுட்டுலாம் போக முடியாது. நம்ம பார்த்துக்கிறதே பெருசாக இருக்குது. இதில் எங்கே நாய் நரின்னு வளர்க்குறது? அதெல்லாம் முடியாது என்றாள் ஜானு. நான் சின்ன வயசுலேருந்து நாய் வளர்க்கணும்னு கேட்டுட்ருக்கேன். முதல்ல ஃப்ளாட்டில் இருந்தனால வளர்க்க முடியாதுன்னு சொன்னேன். இப்போ தனி வீடு, நான் வளர்க்க போகிறேன் என்று சொன்னாள் ஜானுவின் மகள். என்னால் அதை பராமரிக்கலாம் முடியாது, நீ வளர்க்க வேண்டாம் என்றாள் ஜானு. இல்லை, நான் பப்பி எடுத்து தான் வருவேன் என்றாள் ஜானுவின் மகள். நீ வளர்க்க தேவையில்லை, எனக்கு அதை பராமரிக்க தெரியும் என்று பிடிவாதமாக இருந்தாள் ஜானுவின் மகள். அவள் இந்த 19 வருடத்தில் எதற்காகவும் பிடிவாதம் பிடித்ததில்லை. எந்த ஒரு விஷயத்திலும் பிடிவாதம் பிடித்து அவர்கள் குடும்பத்தினர் பார்த்ததே இல்லை. என்ன ஒரு அமைதியான பெண்ணு என்று அவர்கள் குடும்பத்தினர் ஒவ்வொருவரும் பொறாமைப்படுவார்கள். என்ன ஒரு கீழ்ப்படியும் தன்மை, எதை சொன்னாலும் இந்த பெண் கேட்டுக்கொள்கிறார்கள். நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் ஏட்டிக்கு போட்டியாக செயல்படுதுகள் என்பார்கள். ஜானுவுக்கு ஒரு நாய் விஷயத்தில் தன் பெண் இவ்வளவு பிடிவாதமாக இருப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டார். சரி, வளர்த்துக்கோ, ஆனால் ஒரு கண்டிஷன், அந்த நாய் வெளி வராண்டால மட்டும்தான் இருக்கணும், வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. அடுத்த நாளே ஒரு குட்டியுடன் வந்தால். பெயரும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு, ட்ரஃபில் வந்திருக்கான் பாருமா, வெளியில் வந்து பாரு என்று வெளியில் நின்று கூப்பிட்டாள். ஜானு இதை எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளவு சொல்லியும் கேட்காமல் கொண்டு வந்து விட்டாள் என்ற ஆத்திரம் வேறு இருந்தது. சரி சரி, வெளியில் வச்சுக்கோ. ஏமா கோவமாக இருக்க? நம்ம ஏற்கனவே 3 பேர் வச்சுருக்கோம். அது நம்ம வீட்டு நாய்கள் இல்லை, தெருவில் இருக்கிற நாய் தானம்மா. தெருவில் இருக்கிற நாய்க்கு சோறு போடுற. அவர்கள் வீட்டில் தெருநாய்களுக்கு சோறு போடுவார்கள். ஜானுவின் கணவர் அவர்களுக்கு பிஸ்கட் போடுவதும், தண்ணி வைப்பதும், சாதம் வைப்பதும் எல்லா வேலைகளும் செய்வார். அந்த 3 நாய்களையும் அவர்களை தெருமுனையில் பார்த்தவுடன் ஓடி வந்து கால்களை சுற்றி சுற்றி வரும், வாளை ஆட்டிக்கொண்டு நிற்கும். இந்த நாய்க்குட்டியை பார்த்தவுடன் அவர்கள் 3வரின் முகம் மாறிவிட்டது. ஒன்றோடு ஒன்று பார்த்து கொண்டது. எவ்வளோ பொசசிவ்னஸ் பாரு என்று சொன்னாள் ஜானு. இந்த நாய்க்குட்டியை வெளியிலே இருக்கணும், வீட்டுக்குள் வளரக்கூடாது என்று சொன்ன கண்டிஷனால் வெளி தாழ்வாரத்தில் வைத்திருந்தாள் ஜானுவின் மகள். அன்று இரவு தனது கச்சேரியை அது ஆரம்பித்து விட்டது. தூங்காமல் கத்தி கொண்டிருந்தது. ஏண்டா ட்ரஃபில் அழற, தூங்காமல் இருக்க என்று தூக்கி வைத்து கொண்டு வெளியிலே உட்கார்ந்திருந்தாள் ஜானுவின் மகள். ஜானுவுக்கு மிகவும் கோபம். ஒரு நாய்க்காக ராத்திரி முழுவதும் தூங்காமல் வெளியில் உட்கார்ந்துருக்கிற நீ, அது எதுக்கு அழுவுதுன்னு தெரியல, கொண்டு போய் அதை அம்மாட்ட விட்டுட்டு வா. அம்மா, இது இவ்வளோ நாள் அம்மா இல்லாமல் தான் இருந்துச்சு, அது எதுக்கு அழுதுன்னு எனக்கு தெரியல என்றாள் ஜானுவின் மகள். கோணியை எடுத்து போட்டு அது மேலே அதை படுக்க வச்சுப்பார் என்றாள் ஜானு. அவ்வாறே செய்தாள். கொஞ்ச நேரம் தூங்கியது. அவள் உள்ளே வரும்பொழுது மறுபடியும் அழ ஆரம்பித்து விட்டது ட்ரஃபில். நாளைக்கு காட்டன் பாக்ஸ் வாங்கிட்டு வா, அதுக்குள்ளே வச்சுப்பார், அழாமல் இருக்குதா என்று பார் என்றாள் ஜானு. அடுத்த நாள் காலையில் கையில் ஒரு காட்டன் பாக்ஸுடன் வந்திருந்தாள் ஜானுவின் மகள். அதுக்குள் கோணி பையை போட்டு அதுக்குள் விட்டவுடன் நிம்மதியாக தூங்கியது ட்ரஃபில். 1 மாதம் சென்றிருக்கும். காலையில் எழுந்து பார்த்தவுடன் காட்டன் பாக்ஸ் பீஸாக மாறியிருந்தது. அதனுடைய பல் வளர்ச்சி துவங்கிவிட்டது போலும். தினமும் ஒரு காட்டன் பாக்ஸ் காலையில் வாங்கி வர வேண்டியிருந்தது. காட்டன் பாக்ஸ் மட்டும்தானா? செருப்பு, மிதியடி, பிளாஸ்டிக் பிளேட்டு, இன்னும் கிடைப்பது எல்லாம் குப்பையாக மாறியிருந்தது அவர்கள் 3வரும் வீட்டுக்கு திரும்பும் நேரத்தில். ஆனால் ஏனோ தெரியவில்லை ஜானுவுக்கு. அப்பொழுது அதை பார்த்தால் கோபம் வருவதில்லை. நாளடைவில் அது அவளுடைய குழந்தையாக மாறிவிட்டது. வெறுப்பு, கோபம் என்றிருந்த அவள் எப்படி மாறினாள் என்று அவளுக்கே தெரியவில்லை. நாட்கள், மாதங்கள் நகர்ந்தன. ஒரு நாள் கேட்டை திறந்தவுடன் வெளியில் சென்றபடி
ட்ரஃபிள் திரும்பி வரவில்லை. மூவரும் ஒவ்வொரு தெருவாய் தேடிக்கொண்டு சென்றார்கள். ஒரு 3 தெரு தள்ளி நாய்களுடன் சேர்ந்து விளையாட்டு கொண்டிருந்தது ட்ரஃபிள். வீட்டுக்கு எவ்வளோ கூப்பிட்டதும் அவன் வரவில்லை. பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னார், அது மீட்டிங் டைம் சார், அதனால் வீட்டுக்கு வராது என்று கூறினார்கள். 10 நாள் கழித்து வீட்டுக்கு வந்தது. ஆனால் கதவை திறந்தவுடன் வெளியில் செல்வது அதனுடைய பழக்கமாக இருந்தது. அதுவும் குறைந்து போய் சாப்பாடு போடும் நேரத்தில் மட்டும் வீட்டுக்கு வந்தது. ஜானுவின் மகளும் எவ்வளவோ முயற்சி செய்தும் வீட்டுக்குள் வருவதில்லை. தண்ணீருக்கும் சாப்பாடுக்கு மட்டும் வீட்டுக்கு வந்தது. வருடங்கள் ஓடிவிட்டது. ஒரு நாள் திடீரென்று வீட்டு கதவை திறந்தவுடன் உள்ளே வந்தது. என்ன சார், புதுசாக வீட்டுக்கு வந்திருக்கீங்க, என்ன விஷயம் என்றாள் ஜானு. அடுத்த நாளும் வெளியில் செல்லவில்லை. எல்லோருக்கும் ஆச்சரியம். என்ன 2 நாட்களாக வீட்டுக்குள் இருக்கிறார் என்று பேசிக்கொண்டார்கள். அடுத்த நாள் காலையில் ஒரு காலை தாங்கி தாங்கி நடந்தது. என்னது, காலில் அடிபட்டுடுச்சா? காலை தாங்கி தாங்கி நடக்குது என்றாள் ஜானுவின் மகள். ஒரு கால் அதுக்கு வரவில்லை. எங்கேயோ அடிபட்டிருக்கு போல இருக்குமா என்று சொன்னாள் ஜானு. நாட்டு மருந்து கடையில் எலும்புட்டி இலையை வாங்கிட்டு வா என்றாள். அதனுடன் முட்டை வெள்ளைக்கருவை சேர்த்து காலில் கட்டு போட்டாள். சிறிது நேரம் கழித்து தென்னமரக்குடி எண்ணெயை அதன் மீது தடவினாள். ஆனாலும் நடக்க சிரமப்பட்டது ட்ரஃபிள். அடுத்த நாள் விழாமல் அழுதது. 2ஆம் நாளும் அழுகை அதிகமானது. ஜானுவின் மகள் அதை ஆஸ்பத்திரிக்கு எடுத்துக்கொண்டு சென்றாள். திரும்பி வந்தவுடன் அதுக்கு ஏதோ சீடியாம், அதனால் அதை தினமும் ஊசி போட சொல்கிறாங்க என்றாள் ஜானுவின் மகள். 4 நாட்கள் அதை ஆஸ்பத்திரிக்கு கூட்டி சென்றாள். 3-4 இன்ஜெக்ஷன் போட்டும் அதனுடைய அழுகை சத்தம் அதிகமானதை தவிர குறையவில்லை. நாட்கள் செல்ல செல்ல அதனுடைய கால்கள் முழுவதும் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாகிவிட்டது. ஜானுவின் மகள் மட்டும் அதை தொட அனுமதித்தது. மற்றவர்களை அது தொட அனுமதிக்கவில்லை. இனிமேல் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வராதன்னு சொல்லிட்டாங்கம்மா என்றாள் ஜானுவின் மகள். அது பிழைக்காது என்று சொல்லிவிட்டார்கள் டாக்டர்கள். நாட்கள் செல்ல செல்ல ஒவ்வொரு செயலும் அது இழந்தது. இரவிலும் பகலிலும் அதற்கு நாப்கின் மாற்றி தண்ணீர் விட்டு துடைத்து பவுடர் போட்டு பாதுகாத்து வந்தாள் ஜானுவின் மகள். அது நகராமல் இருந்ததனால் அதை சுற்றி எறும்புகள் வர ஆரம்பித்தது. கடைசி நாள் அன்று கண்களை அதனால் திறக்க முடியவில்லை. சிரமப்பட்டு திறந்து ஜானுவையும் அவள் மகளையும் பார்த்தது. அதற்கு பிறகு மிகுந்த சிரமத்துடன் இந்த வீட்டுடன் இருந்த பந்தத்தை முடித்து கொண்டது ட்ரஃபிள். அந்த மூவரும் தங்களை மீறி அழுதார்கள். அவர்கள் அடைந்த வேதனைக்கு அளவே இல்லை. கண்ணதாசன் அர்த்தமுள்ள இந்து மதத்தில் சொல்லியிருப்பார், 2 ஆத்மாக்கள் ஐக்கியமாகி ஒரு ஆத்மா தாக்கப்படும் பொழுது இன்னொரு ஆத்மா இயற்கையாக துடிக்குமானால் அந்த உறவே புனிதமான உறவு. இதுவும் அப்படிப்பட்ட ஒரு புனிதமான உறவு.